பொடுமுனி குடிச்சிட்டு நல்லா பொண்ணு. ஆனா டீ போடுறது நாங்க. இவங்க தான் கட்டில இவங்க தான் கொடுப்பாங்க. இல்ல பொண்ணு நான் தான், ஆனா டீ போட்டது மட்டும் இவங்க. உடனே தீபாவை பார்த்தோன்னே அடி பச்சைக்கு அடிவா ஓகே சொல்லிடணும். ஹலோ காய், ஸ்டார்டிங் ஹைலைட்ஸில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். அம்மா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் தான். என்ன பார்த்தீங்கன்னா என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ அது வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி அப்படியே படப்படப்படான்னு இருந்தது. ஏனே தெரில, ஆனால் ஜாலியாக தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்தது. என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். பட் ஓகே அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் நானும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். டைமர் ஆகுது அப்படின்ட்டு. சரி, என்னை வந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கைஸ் நான் ரெடி ஆகிட்டேன் கைஸ். எனக்காக டீ போட்டுட்டு எங்கள் பின்னாடி இப்போ ஒரு ஒளி மட்டும் தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ். அது என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவே இருந்து ஒரு மாதிரி நர்வஸ் கலந்த ஒரு மாதிரி கை கால்லாம் உதற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸு. எனக்கு ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு அப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுப்பேன், நீங்கள் போடுங்க. நல்லா போடுமுனி குடிச்சிட்டு நல்லா பொண்ணு. ஆனா டீ போடுறது நாங்க. இவங்க தான் கட்டில இவங்க தான் கொடுப்பாங்க. இல்ல பொண்ணு நான் தான், ஆனா டீ போட்டது மட்டும் இவங்க. நல்லா போடுறீ முனி. டீ போட்டு தராங்க சொல்லுவாங்க எல்லார்கிட்டயும். நான் சொல்ல நான் தான் டீ போட்டு ஆமாங்க அப்படின்றேன். நல்லா இருந்தா வந்து வச்சுக்கிட்டோம். தீபாவே போட்டேன்னு வச்சுக்கிட்டோம். நல்லா இருந்தா நாங்க எங்க மேல பழி ஏத்துக்கிறோம். அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்க, நீங்களே போட்டது மாதிரியே இருக்காங்க. அப்படிங்களா? ஏலக்காவை போடுறீங்க? ஆமா. உடனே தீபா பார்த்தோன்னே அடி பச்சைக்கு அடிவா ஓகே சொல்லிடணும். ஐயோ நீ மட்டும் பக்கத்துல நிக்காதமா, தெரிய மாட்டேங்குது. கிராமர்ல சொன்னேன், தப்பா எடுத்துக்காத. பாசிட்டிவ், டேக் பாசிட்டிவ், கம் ஆன். வந்தாச்சு. அட்லாஸ்ட் மாப்பிள்ளை வீட்டு சைடில் எல்லாருமே வந்துட்டாங்க. வரப்பே நான் வந்து எங்கள் மாமாட்ட வந்து சொல்லியிருந்தேன், மாமா தயவு செஞ்சு வீடியோ மட்டும் எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து அவர் வந்து டேக் எடுத்துருக்காங்க போல இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய ஃபோன் எங்கே இருந்ததே எனக்கு தெரியல. ஏன்னா வீடியோ எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு டபுள் கன்ஃபியூஷன்லேயே நான் இருந்தேன். அட்லாஸ்ட் வந்து எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா எனக்கு தெரியல கீழே என்ன நடக்குது ஏது நடக்குது. எனக்கு ஒரு மாதிரி இங்கே வந்து நர்வஸ்னஸாகவே இருக்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஒரு வேளை ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. பட் ஆனால் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது. എന്നിട്ട് എല്ലാവരും ഇങ്ങനെ തന്നെ ഇരിക്കൂ. അവിടെ ഇരിക്കൂ. இன்னொரு கேள்வியும் வரல. என்ன டீ பொண்ணு தானே கொடுக்கணும், என்ன இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நான் தான் வந்து கொடுக்க சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து படப்படப்பாக ரொம்ப ஷிவரிங் ஆகிடுச்சா. சரி ஓகே நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா டக்குனு கீழே போட்டுற போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு பயமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அம்பிகா சேச்சி கொடுத்துட்டாங்க. நான் உள்ளே உட்காந்து நானும் ஒரு விஷயம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஜாலியாக என்னை பார்த்தா படப்படப்பாக இருக்கிற மாதிரியா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக படப்படப்பாக தான் இருக்குது. ஆனால் வந்து காமிச்சிக்கலை, அவ்வளோதான். நம்ம எல்லா கல்யாணத்துல ஒரு குட்டி பொண்ணு வந்து அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுகிட்டே கம்யூனிகேஷன் பண்ற மாதிரி போல அந்த மாதிரி இது ஒரு மினியேச்சர் சொத்து. நர்வஸ்ல மேடம்
எனக்கு கையெல்லாம் உயர்ந்து வந்து எனக்கு அலிசல் 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 கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு எப்படி இருந்தது நாங்கள் சத்தியமாக எனக்கு இருந்தது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அந்த ஃபீலிங்ஸை. எப்படி வந்தது போய் நான் ஓரமாக நின்றுட்டேன். பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே நைஸாக வந்து கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து எங்களை 2 பேரும் தனியாக பேச வச்சாங்க. நாங்கள் தனியாக பேசினமோ இல்லையோ செல்ஃபி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அதையும் வந்து மோனி வந்து கேப்சர் பண்ணியிருக்கா. பார்த்து நான் திடீர்னு பார்த்தோன்னு யாரா நம்மளை வீடியோ எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தா மோனி வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டுருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு எடுக்காது என்ன பாரு காலைக்கு வைக்கண்டா ஒரு கால் ஹைட்டா இருக்காங்களே. என்னதான் இங்க நடக்குது? மாதிரி வீடியோ பண்ணுமா? ஒரு போட்டோ எடுத்தா மாதிரி என்ன சின்னதி பண்றியா? அதுக்கப்புறம் எல்லா பொண்ணெல்லாம் பார்த்துட்டு பேசி எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஷிவரிங் எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேருமும் தனியாக பேசினோம். எல்லாருமே வந்து எங்ககிட்டயும் பேசினாங்க. ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட், ஒரு மாதிரி நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பியூட்டிஃபுல்லாக போச்சு, செமையாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே மேரேஜ் வீடியோஸாக இருக்கலாம், ஷாப்பிங் வீடியோஸாக இருக்கலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பண்ணாதவங்க. ஓகே.